வந்தே பாரத் ரயிலில் ஆர்எஸ்எஸ் பாடல் விசாரணைக்கு உத்தரவிட்ட கேரள அரசுக்கு பாஜக கண்டனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிமகன்களுக்கான அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்பில் வந்து பகுதி 3ல் 12லிருந்து 35 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். இதில் ஆர்டிகிள் 19 எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து 6 விதமான உரிமைகள் அடிப்படை குடிமகனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்ம பேசுறதுக்கும் நம்மளுடைய அந்த தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு உரிமை கொடுக்கறது. அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா இரண்டாவது ரைட் டு அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ம்ஸ் இல்லாமல் அசம்பிள் ஆகலாம். தேர்டு வந்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், எந்த சங்கம் இந்த மாதிரி யூனியன் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா அமைத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் ரைட் டு மூவ் எனிவர், எங்கே வேணாலும் இந்தியாவில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை தான் நாலாவது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு செட்டில், எங்கே வேணாலும் வீடு வாங்கி நம்ம செட்டில் ஆகலாம். ஆறாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரொஃபஷன், அதாவது எந்த வேலை வேணுனாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உரிமை கொடுக்கக்கூடியது தான் ஆறாவது. ஸோ இதில் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்ம என்ன வேணாலும் நம்மளுடைய அந்த எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தலாம் பேசலாம் அப்படிங்கிற அடிப்படை உரிமை தான். ஸோ இந்த அரசமைப்பு சட்ட பிரிவு 19 படி நாம் எந்த பாடலையும் சுதந்திரமாக பாடுவதற்கு உரிமை உள்ளது. இதை கேரள அரசு மறந்து விட்டதா? ஸோ இது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடுவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதா? கேரளத்தில் எது சரி தவறு என மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த வந்தே பாரத் ரயிலில் ஆர்எஸ்எஸ் பாடல் பாடினதுனால இந்த பிரச்சனையானது விசாரணைக்கு இப்போ வந்திருக்கு.